மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் இன்னும் சொல்லப்போனால் 2026 பேரவைத் தேர்தலே யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை ஒதுக்குகிறது, போதுமான நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் அவங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறாங்கங்கிறது திரும்ப திரும்ப திமுக கூட்டணி சண்டை போட்டே இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஏதேனும் பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டில் பதில் என்ன கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கடந்த முறை அவர்கள் பட்ஜெட்டில் அறிவித்து தமிழ்நாட்டிற்கு எதையெல்லாம் கொடுக்கவில்லை, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறார்கள் என்பதை நம்ம இலகுவாக எடுத்துக்கக்கூடாது. அதற்கான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சர்வசிக்ஷா அபியானுக்கு கிட்டத்தட்ட 2152 கோடி, இன்றைக்கி 3548 கோடி ஆயிடுச்சு. 1% கூட அவங்க 5% தான், 88 கோடி ரூபாய் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆரம்பத்தில். அப்புறம் இந்த NEP 2020 கொண்டு வாங்க, அதற்கு பிறகு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கடைசி வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. இது என்ன முடிவு செய்ய போகிறீங்க, இறுதி வாய்ப்பை கொடுக்குறோம்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக 44 லட்சம் மாணவர்கள், 20,000 ஆசிரியர்கள், 35,000 அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகிற ஒரு செயல். அதை உடனடியாக ஒன்றிய அரசு வழங்குவதற்கான மனப்போக்கு ஒன்றிய அரசிற்கு வர வேண்டும். இந்த வாட்டர் அண்ட் சானிடேஷன், அந்த ரூரல் ட்ரிங்கிங் வாட்டருக்கு 3300 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 1 பைசா கொடுக்கல இந்த கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கு. சார், நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். பொதுவாக பட்ஜெட்டில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு அல்லது துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு இந்த NEP மாதிரி ஒன்றிய அரசு ஒரு புதிய ஃபார்முலாவை கொண்டு வராங்க. இந்த பாலிசியை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த நிதியை ஒதுக்குவோன்னு. ஆக்சுவலாக பட்ஜெட்டில் அதுக்கு அப்படி வழி இருக்கா? கிடையாது. அந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அரசமைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை. கல்விங்கிறது கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதற்கு பிறகும் அவங்க முடிந்த வரைக்கும் காலதாமதப்படுத்துவோம், முடிந்த வரைக்கும். இன்னும் எத்தனை முறை என்ன அரசமைப்பில் இன்னொரு 21 நீதிபதிகளை வைத்து இந்த வழக்கை கொண்டு செல்லுகிற அளவிற்கு நாம் தாமதப்படுத்துவோம். இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படணும். வருகிற இந்த தேர்தலில் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சுன்னா இந்த தேர்தல் வரைக்கும் அந்த மனப்போக்கு அவங்களுக்கு இருக்கும். வந்துச்சு நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாமேங்கிற எண்ணப்போக்கில் தான் இந்த அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் ஒன்று. ட்ரிங்கிங் வாட்டருக்கு 3000 கோடி கொடுக்கல. ரெண்டாவது, இந்த ரூரல் 100 நாள் வேலை திட்டம் மன்ரேகான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு 2113 கோடி ரூபாய் பெண்டிங். 1 பைசா கடந்த ஆண்டில் கொடுக்கல. சோசியல் வெல்ஃபேருக்கு 716 கோடி ரூபாய், 1 ரூபாய் கூட நமக்கு கொடுக்கல, 1 ரூபாய் கொடுக்கல. நீங்கள் இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்தாங்களே, இந்த டேக்ஸ் ரெவன்யூவில் உங்களுக்கு 58,000 கோடி கொடுக்கணும். எய்ட் அண்ட் கிராண்ட்ஸில் 23,000 கோடி கொடுக்கணும். இது 2லையும் 44% தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இது எதுக்காக இந்த தொகையை அந்த ஆண்டு அந்த மாநிலத்திற்கு கொடுக்கணும்னு ஒதுக்குறோம்? அந்த மாநிலத்தினுடைய வெல்ஃபேர், அந்த துறை சார்ந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சியெல்லாம் நோக்கத்தில் அடிப்படையாக வச்சு தானே நம்ம GST வசூல் பண்ணி கொடுக்குறோம். டெவல்யூஷன் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவை போடுறீங்க. மக்கள் தொகை எல்லா கணக்கெடுப்பெல்லாம் கொண்டு 17% உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு 4% கொடுக்குறீங்கன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, அதை கூட நீங்கள் ஒரு வகையில் டெவல்யூஷன் ஃபார்முலா, இந்த நம்மளுடைய பணம் என்பது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு உலகத்தின் பார்வை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு ஒதுக்குறேன்னு சொன்ன 58 கோடியில் 44% தானே ஒதுக்கியிருக்கேன், இன்னும் பாதி கொடுக்கலையே. 23 கோடியில் 23.57% தானே ஒதுக்கி இருக்கீங்க. ஏன் இன்னும் ஒதுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்குல்ல. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக குடியரசுத் தலைவரை சந்தித்துவிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற அரங்கிற்கு வந்திருக்கிற அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறையில் கூடுதலாக நம்மோடு பட்டய கணக்காளர் திரு V. சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 பட்ஜெட்டுங்கிறது ஃபோக்கஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எது சார்? எதை மையப்படுத்தி இந்த பட்ஜெட் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இன்னைக்கு அனைவருக்கும் தெரிந்தது, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவு கொண்டு வருகிறது. எங்கே பார்த்தாலும் ட்ரம்ப் ஐயா அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்தோன்னா எந்த நாட்டுக்கு மேலே டாரிஃபை போடலாம், நாளைக்கு எந்த நாட்டுக்கு மேலே டாரிஃப் போடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசித்து கொண்டிருக்கும் போது உலகமே பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் வார்க்கு அகேன்ஸ்டாக எப்படி நம்ம தங்களுடைய நாட்டு பட்ஜெட்டை எப்படி தயாரித்து கொள்ள வேண்டும், மக்களோட அந்த ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கிராஸ் பார்டர் ட்ரேடிங் சொல்லுவோம்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதை எப்படி வந்து அந்த நாட்டு மக்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு என்னென்ன கட்டமைப்புகளை வந்து உருவாக்க வேண்டும், அதற்கு எந்த வகையான ஒரு ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன வகையான ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு நாடுகளோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி யூரோப் யூனியன், அதற்கு முன்னாடி UK, அதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் சைன் பண்ணதோட காரணம் என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட். நம்ம எப்பவுமே வந்து என்னைக்குமே ஏதாவது ஒரு தொழிலை சார்ந்தோ ஒரு நாடை சார்ந்தோ ஒரு நம்ம வந்து நம்மளோட நாட்டின் பொருளாதாரத்தை வந்து நகர்த்தி கொண்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு நாளில் எமர்ஜென்சி வரும்போது இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து நம்ம கடந்த காலத்தில் கொரோனாலேருந்து நம்ம கற்றுன்னு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைனிங்காக ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற போது நம்ம இம்போர்ட்டை வந்து குறைத்துக்கொண்டு இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைத்துக்கொண்டு இம்போர்ட் குறைக்கணும்னு அப்படியே கண்டிப்பாக குறைச்சிட மாட்டாங்க. எதெல்லாம் வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து உள்நாட்டில் வந்து உற்பத்தியை பெருக்குவதற்கு, ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம வந்து ஸ்தம்பித்து போயிடக்கூடாது. ஸோ அது மாதிரி வரும்போது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கும் எக்ஸ்போர்ட்டை வந்து பெருக்குவதற்கும், ஏன்னா நமக்கு அந்நிய செலவாணி பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஒரு 30% இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஜிடிபியில், 23% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7% நமக்கு அந்நிய செலாவணி வந்து நம்ம கையிருப்பிலேருந்து கரைந்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த அந்நிய செலாவணி குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ஒரு 95% 90 to 95% ட்ரேடிங் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் டாலர், US டாலரில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டாலர் டிபெண்டன்ஸை எப்படி குறைக்க வேண்டும், அதற்கு வந்து இம்போர்ட்ஸ் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகப்படுத்த வேண்டும், அதற்குண்டான திட்டங்கள் என்ன, அதற்கு ஏன்னா கடந்த காலத்தில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் எதெல்லாம் வந்து உள்நாட்டில் தயாரிக்கிறோமோ அதற்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மாதிரியான திட்டங்களுக்கான ஒரு அறிவிப்பு, ஏன்னா வந்து இப்போ தனிநபர் வருமானத்திற்கு போன பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறுவனங்களாகட்டும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கட்டும், யாரெல்லாம் தொழில்துறையில் இருக்கிறாங்களோ தொழிலை தொடங்கி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஊக்கத்தொகை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்களோட கேபிட்டல் அவைலபிளா இருக்கிறதுக்கு, அதாவது மூலதனத்திற்கு உண்டான ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், வங்கி கடன்கள் ஒரு இலகுவாக எப்படி பண்ணலாம். ஏன்னா வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லைன் ஸ்கீம் இருந்தது. அதாவது மத்திய அரசாங்கமே உத்தரவாதம் கொடுத்து அதன் மூலமாக வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடன் வாங்கி நிறுவனத்தை வந்து அந்த கொரோனா காலத்திலிருந்து மீட்டெடுத்தாங்க இல்லையா. அது மாதிரி அந்த ஸ்கீம் வந்து இன்னும் வந்து விரிவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத மாதிரி தொழிலை வந்து ஊக்கப்படுத்துவதற்காகவும் மூலதனத்தை வந்து எளிதாக கிடைப்பதற்காகவும் அது மாதிரி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த டெரிட்டரியில வந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் நம்ம நாடு வந்து வெளிநாடை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம ஒரு நல்ல விதமான பொருளாதாரத்தை, இப்போ 4வது இடமாக இருக்கிற பொருளாதாரம் 3வது இடத்துல வந்து இன்னும் கூடிய விரைவில் ஒரு 2 வருடங்களுக்குள்ள வேகம் எடுத்து வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் வந்து நகரும்னு நான் பார்க்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.